Hi, this is Anirudh and you're watching me on BehindWoods.com. Behind Woods viewers, நான் உங்க இம்சை அரசி ஓஃபி பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட யார் பேச போறாங்கன்னா அவருக்கு வந்து இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. அகில உலக அண்ட சராசர புகழ் பெற்ற இன்ஃபேக்ட் செவ்வாய் கிரகத்துல எல்லாம் கூட ரொம்ப ஆசையா கேக்குறாங்களா இந்த சாங் Why this கொலவெறி புகழ் அனிருத் ஓட தான் பேச போறோம். ஹாய் அனிருத். Hi Imsai and hi to all Behind Woods viewers. So how are you? I'm doing very well, thanks. கண்டிப்பா and உங்க சாங் விட இந்த மாதிரி ஒரு ஹிட் சாங் இது வரைக்கும் நாங்க கேட்டதே இல்ல. இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த அளவுக்கு சாங் ஹிட் ஆகும்னு? கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லா பாட்டும் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். No, it's not expected. It's some special force which is guiding it. ஒரு அளவுக்கு இது ரொம்ப டிஃபரெண்டான சாங்கா இருக்கே அப்படின்னு உங்களுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். சோ அது நீங்க எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைச்சீங்க? கண்டிப்பா எல்லாரும் சாங் பண்ணும்போது ஹிட் ஆகும் தான் பண்ணுவாங்க. We thought இந்த நம்ம ஊர்ல வந்து காலேஜ் யூத் அந்த மாதிரி நல்லா ஹிட் ஆகும்னு நினைச்சோம். ஆனா இது கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, அதையும் தாண்டி போகுன்றது நீங்க எதிர்பார்க்கல? நாட் அட் ஆல். ஓகே, சோ இது இவ்ளோ பெரிய ஃபெனாமினல் ஹிட் ஆகுன்றது அதுக்கான ஏதாவது ரீசன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியலங்க, சீரியஸா தெரியல. ஒரு ரீசனே கிடையாது ஆக்சுவலா. அதான் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க இது இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்ஸ் இன் 2-3 decades நடக்கும். You are just lucky to be part of it அப்படினா. I am very lucky to be part of it. So நீங்க அத லக்குக்கு தான் அட்ரிபியூட் பண்றீங்களா அப்போ? Yeah, little bit. இல்ல அதோட லைன் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல இருந்ததால இல்ல. கண்டிப்பா I think 3 reasons இருக்கு. ஒன்னு வந்து லிரிக்ஸ் வந்து பயங்கர catchy and funny. அது தனுஷ் சார் வந்து full this thing credit should go to him. Secondly, tune is very very simple. இப்போ ஒரு வாட்டி கேட்டோம்னா திரும்பி பாடலாம். அது வந்து பெரிய சிங்கர்ஸ்லாம் தேவையில்ல அது யோசிச்சு பாடுறதுக்கு. அண்ட் thirdly, அதான் I told you some force which is guiding the song. இது வந்து நீங்க இப்ப எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்க. அப்ப ஏன் ஆல்பம்ல இருந்து இந்த ட்ராக் மட்டும் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணீங்க? அது ஏற்கனவே ஆக்சுவலா நெட்ல லீக் ஆயிடுச்சு இந்த சாங். ஒரு rough version of the song got leaked. So we didn't want people to get misguided that is the original version of the song. So that's why we released single. Now it's proved to be advantageous. Okay, நீங்க இல்ல வேற ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்களா? சிங்கிளா வேற ஏதாவது ஒரு ட்ராக் இந்த ஆல்பம்ல இருந்து ரிலீஸ் பண்ணலாம்ன்றா? இல்ல சிங்கிள் பிளானே பண்ணல. எல்லா 10 சாங்ஸும் சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். ஓகே, அதான் எல்லாமே ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு இந்த ப்ராஜெக்ட். இந்த क्वेश्चन கேட்டே ஆகணும். இந்த பாட்டு பத்தி சூப்பர் ஸ்டார் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அவர் பாட்டு முன்னாடியே கேட்டார் ஆக்சுவலா. ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 months முன்னாடியே பாட்டு ரெடியா இருக்கும் போதே கேட்டாரு. அவர் வந்து கண்டிப்பா பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அவரு தப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு. சொன்ன மாதிரி கரெக்ட் ஆயிடுச்சு. அவங்க லதா மேம் என்ன சொன்னாங்க? Everybody loved the song basically. Whoever heard it loved the song, so we were confident சரி இந்த பாட்டு it will work out அப்படின்னு. பட் இந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா I don't think anybody would have dreamt of it. ஓகே, பட் இந்த அளவுக்கு ஃபீட்பேக் வர மாதிரியே கொஞ்சம் கிரிட்டிசிசம்ஸும் வந்து கண்டிப்பா. ஆமா, சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க, அந்த கிரிட்டிசிசம் படிச்சாதான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் சாங் இன்னும் நல்லா பண்ணணும்னு ஒரு இது வரும், ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். எல்லாருமே சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொன்னா நம்மளும் அப்படியே பறந்துட வேண்டியதா. சில பேர் அப்படி சொன்னாதான் அதெல்லாம் படிச்சு we have to cater to everyone அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். So it's very good that criticism is also there. So do you feel there is something negative in this song? நீங்க அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்லங்க, என் சாங் நானே நெகட்டிவ்னு சொன்னா எப்படி நல்லா இருக்கும்? கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்ல, இப்ப ஜாவேத் சாப்லாம் சொல்லிருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க அதுக்கு நீங்க அதான் I had also said that I am very proud. இப்போ வந்து ஒரு தமிழ் சாங் சென்னையில பண்ண சாங் அவர் காதுக்கு போய் கேட்டு அவர் அதை பத்தி ரிப்ளை பண்றாரு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். So it's very good and he's a legend. Anybody is entitled to their own opinion. So that's about it. இப்போ மியூசிக் நீங்க போட்ருக்கீங்க, தனுஷ் லைன் எல்லாம் லிரிக்ஸ் எல்லாம் எழுதிட்டு பாடி இருக்காங்க. Do you think there's more focus on Dhanush? Not at all. He deserves the entire credit for this song because whatever the song is now, it's because of him, because he's written all the lines in the song. That is the main catch thing. Secondly, in the video, he is the big star in the video, and his voice, I don't think anybody could have done justice to that song except him. Not even big time playback singers could have done justice to the song. So he deserves the entire credit for the song and I am happy I'm even part of it. Okay, இந்த டியூனுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இங்கிலீஷ் லைன்ஸ் தான் பிளான் பண்ணீங்க? இல்ல, அது அவரோட ஐடியா தான். அதான் சொல்றேன், he deserves the entire credit. அவரோட ஐடியா தான். டியூன் வந்து ரெடி பண்ண உடனே
அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் யோ பாய்ஸ் அதுலேருந்து ஆரம்பிச்சாரு. அங்கேயே நாங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மாதிரி. ஸோ அப்படியே ஒரு 20-25 மினிட்ஸ் சிரிச்சுனே அப்படியே பண்ண சாங் தான். அவர் எழுதிக்கல லிரிக்ஸு பிளான் பண்ணல, அப்படியே டிஸ்கஸ் பண்ணி அவரே பாட ஆரம்பிச்சிட்டாரு ஃபுல்லாக அந்த ராங் இங்கிலீஷில். சில வாட்டி நம்மளே இப்போ காமெடிக்காக ஐம் ஷோர் யூ வுட் ஆல்சோ டன் இட், ப்ரோக்கன் இங்கிலீஷில் பேசுவீங்க தெரியுமா, அந்த மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான். ஸோ கேட்டோடனே கேட்சியாக இருந்தது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி. கண்டிப்பாக. ஓகே, இந்த பாட்டு வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமாக லான்ச் பண்ணியிருந்தீங்க இந்த சிங்கிள். ரொம்ப பிரம்மாண்டமாலாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு என்ன ரீசன்? தெரிலங்க எனக்கே தெரில அது என்ன ரீசன்னு. ஏதோ எல்லாமே அமையுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. தட் இஸ் வெரி ட்ரூ, டச் வுட், இட்ஸ் வெரி ட்ரூ. சிங்கிள் பிளான் பண்ணல, சிங்கிள் ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் ஆல்பம் லான்ச் வந்து யூஸ்வல் ஃபங்க்ஷனாக இல்லாத மாதிரி ஒரு கான்சர்ட் மாதிரி பண்ணோம். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி அமையுது. அண்ட் த ரிவ்யூஸ் எவ்ரிதிங் இஸ் ரியலி நைஸ். ஐ திங்க் ஐம் very blessed to be part of this project. And இந்த Why This Kolaveri மட்டும் இல்ல, the entire album actually it sounds different. எல்லா சாங்ஸுமே வந்து ரொம்ப புதுசா இருக்கு. அந்த இதழின் ஓரம்ல வர அந்த பேக்ரவுண்ட் டியூன் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அந்த கமான் கேர்ள்ஸ்னு ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து கேட்ட உடனே ரொம்ப கேட்சியா இருந்தது. எஃப்எம் ரேடியோஸ்லாம் நிறைய ரிக்வெஸ்ட் வருது அந்த சாங்க்கு. ஸோ யூ ஃபீல் ஒருவேளை கொலவெறி இல்லைன்னா கமான் கேர்ள்ஸ் சூப்பர் ஹிட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? அப்படிலாம் இல்லைங்க. இப்போ கொலவெறினால தான் இப்போ நானே இங்கே நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஆல் ஃபேட் அண்ட் லக். வி மேக் songs thinking everything is our best. After that it's up to the audience. You think it overshadows the other songs in the album? Not at all. From the reviews obviously கொலவெறி லெவல்ல இன்டர்நேஷனலா வேற எந்த சாங்கும் போக முடியாது, ஏன்னா எல்லாமே தமிழ்ல இருக்கு. ஸோ ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஐ எம் கெட்டிங் ரேவ் ரிவ்யூஸ். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் எல்லாருமே வந்து கொலவெறியோட ஆல்பம் இஸ் சூப்பர் சீடிங் இட் அப்படின்னு எனக்கு ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் அனுப்பேன். ஸோ ஐ எம் ரியலி ஹம்பிள்ட் பை ஆல் தோஸ் கமெண்ட்ஸ். இது வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் மூவி, அதிலே எடுத்த உடனே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 சாங்ஸ் கம்போஸ் பண்ணணும். நாங்களாம் வந்து 10 சாங் ஒரு ஆல்பம்லன்னு உடனே பக்த மீரா ரேஞ்சுக்கு யோசிச்சோம். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படி எடுத்த உடனே 10 சாங்? எப்படி நீங்கள் அது பிளான் பண்ணீங்க? அது பிளான் பண்ணலைங்க. 10 சாங்ஸ் நம்பர் ஆஃப் சாங்ஸ் பிளான் பண்ணல. ஆக்சுவலி சிச்சுவேஷன்ஸ் இந்த மூவிஸ் டிமாண்டட் ஒன்லி அபவுட் 6 சாங்ஸ். பட் அந்த தீம்ஸ் எல்லாம் எப்படி நடந்ததுன்னா அது by chance. I'm telling you everything, this album just happened. அது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த theme will maintain this, we'll keep it as a theme for a movie, we'll keep it as a theme for such a sequence. அப்படி எல்லாமே உருவாச்சு. and that's how the 10 tracks happen. Actually சீரியஸாக சொல்லணும்னா நாங்கள் ஒரு 17 ட்ராக்ஸ் பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக. சரி 10 மட்டும் வச்சுக்கலாம், இல்லை எல்லாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சு விட்டோம். அப்படி அப்போ இன்னொரு 7 ட்ராக் இருக்கு யூஸ் பண்ணாதது. யா அது அப்போ வேற ஏதாவது படத்தில் நாங்கள் கேட்கலாமா? இல்லை இந்த படத்துலேயே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வரும். அது ஏதாவது தனியா ஏதாவது ரிலீஸ் பண்ண போறீங்களா? தெரியலங்க, அது பிடிச்சா மேபி ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, பண்ணலாம்ல, நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்ணுவோம். சரி, ஓகே, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் இதுல எல்லா சாங்கும் இது சின்னதா இருக்கு, ஆல்மோஸ்ட் 3 minutes கிட்ட தான் இருக்கு. அது ஏதாவது நீங்க ஸ்பெசிஃபிக்கா மைண்ட்ல வச்சு அந்த மாதிரி பண்ணீங்களா? இல்லைங்க, இப்போ என்னன்னா சவுண்டில் வந்து ஒரு நியூ சவுண்ட் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நவ் எவ்ரிபடி ஹேஸ் ஆக்சஸ் டு ஆல் டெக்னாலஜி, எல்லாருக்கிட்டையும் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நியூ சவுண்ட் ரெவல்யூஷனரியாக கொண்டு வர முடியாது. ஸோ எங்கள் ஐடியா என்னென்னா சாங் லெங்க்த்தை வந்து கம்மி பண்ணிடலாம். இப்போ யூஸ்வலாக எப்படி பல்லவி 1 சரணம் 2 சரணம் முடியும், அங்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக், பல்லவி, ஒரு சின்ன பிஜிஎம், அப்புறம் 1 சரணம் சாங் எண்ட். அப்படி எல்லா சாங்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நியூ ட்ரெண்ட் கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ அது பிளான் பண்ணி தான் பண்ணீங்க எல்லாமே 3 minutes இருக்கட்டும்னு. அது ஏன் நிறைய பாட்டு இருக்குன்றதால எல்லாம் குட்டி குட்டியாக போட்டிங்களா? அப்படி இல்லைங்க, அதான் ஒரு நியூ. அது ஆக்சுவலாக நீங்கள் இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஐ திங்க் ஒன்லி இன் ஆர் மியூசிக், இந்தியன் மியூசிக், அந்த 5 minutes 6 minutes சாங்ஸ்லாம் வரும். இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாமே 3.5 4 minutes முடிஞ்சிடும். பிகாஸ் அவங்களோட ஸ்ட்ரக்சரிங்கே வேறு. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூ ஸ்ட்ரக்சரிங் ட்ரை பண்ணலாம் தான் இந்த ஆல்பம் இப்படி பண்ணோம். மியூசிக் கரியர் பிக்கப் ஆகலைன்னா ஒரு பேக்கப்புக்காக படிக்கலான்னு தான் படிச்சீங்கன்னு. ஓ, உண்மைதாங்க அது. அப்போ நீங்க ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணலையா நம்ம மியூசிக்ல ஹிட் ஆகும் அப்படின்னு? அப்படி இல்லைங்க, ஒரு பேரண்ட்ஸ்க்குன்னு ஒரு இது பண்ணோம்ல. அவங்க 12th முடிச்சோடனே நான் ஸ்ட்ரெயிட்டாக மியூசிக்கில் இறங்கினா how will they be satisfied? So they wanted me to do some ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணி சரி இதையும் பேக்கப்பாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணது தான். ஏதோ பாஸ் ஆகிட்டேன். அப்போ இது இல்லைன்னா நீங்கள் என்ன, சப்போஸ் இஃப் நாட் திஸ் மியூசிக் டைரக்டர், என்ன ஆசை இருந்தது?
எவ்ரிடே நானே சும்மா சாங்ஸ் பண்ணி ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஒன்லி மியூசிக். வேற எதுலேயும் போனாலும் நான் ஒரு அட்டர் ஃப்ளாப். அண்ட் நீங்க வந்து 2 பேண்ட்ஸ்ல இருந்திருக்கீங்க, ஜிங்ஸ் அண்ட் சர்க்யூட். ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருந்ததா நீங்க இந்த இதுலலாம்? கண்டிப்பா சின்ன வயசுலேருந்து ஃபிலிம் மியூசிக் வந்து மெயின் க்ரைட்டீரியாவாக இருந்தாலும் அந்த ஜிங்ஸ் வந்து எனக்கு ஒரு கர்நாடிக் எலிமெண்ட் சொல்லி கொடுத்துச்சு. அண்ட் சர்க்யூட்டில் வந்து ராக். ஸோ வந்து பேசிக்காக அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஆல்பம்லேயே கேட்டிங்கன்னா அந்த போனி இப்போ ரீமிக்ஸில் வந்து ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். அண்ட் அந்த கமான் கேர்ள்ஸில் ஒரு நாதஸ்வரம் கர்நாடிக் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் ஜிங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ எங்கேருந்து என்ன வந்துன்னு எனக்கே தெரியாது. ஒரு எப்படி சாங்ஸ்லாம் உருவாதுன்னு வந்து அது யாராலையும் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அண்ட் ஐ திங்க் சம்வேர் தேவ் போத் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ அலாட் தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் கைஸ். இந்த ஆல்பம்ல ஆல்மோஸ்ட் ஆல் த சாங்ஸ் வந்து தனுஷ் எழுதியிருக்காரு, 1 சாங் ஐஸ்வர்யா எழுதியிருக்காங்க. ஏன் எல்லாமே வந்து தனுஷ் எழுதிட்டாரு? அதான் இந்த ஆல்பம் அப்படியே நடந்ததுங்க. என்னன்னா அந்த டியூன்ஸ் போடும் போது சும்மா ஒரு லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு காப்பி எழுதுவாங்க தெரியுமா, டம்மி லிரிக்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி தே ரோட், நாங்கள் ஒரு டீம்னால தே ரோட் த லிரிக்ஸ். அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படியே வச்சுட்டோம். அப்படியே தனுஷ் சார் வந்து கொலவெறி சும்மா பாடினாரு, அதுவே நல்லா இருந்தது. ஸோ அதே வச்சுட்டோம். கமான் கேர்ள்ஸ் அப்படிதானா? ஆமாம், எல்லாமே அப்படிதான். ஆல் த சாங்ஸ் ஹேப்பன் லைக். அந்த கமான் கேர்ள்ஸ்ன்ற கேட்ச் ஃப்ரேஸ் எப்படி? அது ஏதோ ஒரு மூட்ல இருந்தாங்க அப்படியே பாடினாங்க. அது அப்படியே அந்த லிரிக்ஸ் பாடும் போது அந்த ஒரு பிரேக் வந்தது. சரி, இதுக்கப்புறம் திரும்பி அந்த கோரஸ் லாலா ரிப்பீட் பண்ணுறத விட கேர்ள்ஸை பாட வைக்கலாம். ஸோ வந்து கமான் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு லைன் போட்டால் லெட் த கேர்ள்ஸ் சிங், அந்த மாதிரி ஒரு ஐடியா. ஏதோ ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏதோ பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களா நீங்க? கேள்விப்பட்டோம். இல்லைங்க, அது இட்ஸ் நாட் yet confirmed. There are some offers. I think Dhanush sir will be performing for sure. I don't know if I will be, but I don't know. I think it may or may not happen. Okay, ஏதாவது ஒரு கொலவெரி டூர் பிளான் பண்ணிருக்கீங்களா? அதுவும் ஒரு ஆஃபர்ஸ் தாங்க. because it's not yet confirmed. இங்க போறோம் அங்க போறோம் அந்த மாதிரி கிடையாது. There are a lot of offers to go like a nationwide and an Asian tour. So வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிஞ்சு அந்த மாதிரி டைம் இஃப் we are able to allot 100% we will do it. நிறைய பேர் வந்து இந்த கொலவெரியோட டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களும் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப கேட்சியா பிடிச்சிருந்ததா? எனக்கு வந்து அந்த சோனு நிகம் சாரோட பையன் பாடினது, அவர் ஸ்காட்ச் எல்லாம் மில்கா மாற்றி பாடினார். அது பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த ஹிட்லர் வச்சு ஒரு காமெடி வீடியோ பண்ணியிருந்தாங்க, அது சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக எங்கள் வெர்ஷனோட இப்போ எனக்கு வேறு வெர்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குது. அப்படியா? உங்கள் வெர்ஷனோட ரொம்ப பிடிச்சதுன்னா எந்த வெர்ஷன்? அர்ஜுன் ஒருத்தர் பண்ணியிருக்கார் யூகேல. அர்ஜுன் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு R&B ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. தட்ஸ் வெரி வெரி நைஸ். ஓகே, வேற ஏதாவது பாட்டு இதில் ரீமிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? உங்களுடைய ஆல்பமில் இருக்கிற மற்ற ட்ராக்ஸ் இப்போ கமான் கேர்ள்ஸ் நிறைய பேர் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதான் ஐ டோன்ட் நோ இஃப் இந்த லெவலுக்கு யார் எந்த பாட்டுமே பண்ண மாட்டாங்க ஷுவரா. பட் கமான் கேர்ள்ஸ் இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் ரீமிக்ஸஸ் நவ. கேர்ள்ஸ்க்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா, ஒரு கைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை பண்ணீங்க கொலவெரி. ஸோ எங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்களா? அது ஒரு சிச்சுவேஷனுங்க படத்தில். ஏதோ நாங்கள் கேர்ள்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ண மாதிரி. அகெயின்ஸ்டாக இல்லை, பட் அதே மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஏதாவது பிளான், மேபி நாட் எக்ஸாக்ட்லி கொலவெரி, வேற ஏதாவது ஒரு சாங் கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு சப்போர்ட்டாக ஏதாவது வராங்க. என்னோட நெக்ஸ்ட் ஃபியூ மூவிஸ்ல அந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் சென்ட்ரிக் சாங்காக ட்ரை பண்ணுறேன். ஹிந்தியில் ஏதோ ஒரு மூவி பண்ண போகிறதா கேள்விப்பட்டோம். இஸ் தட் ட்ரூ? Yeah, there are a lot of offers from Hindi. Nothing has been signed yet. அதாவது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ், நான் தான் மியூசிக் டைரக்டர், அப்படி எதுவுமே நான் இன்னும் சைன் பண்ணல. As soon as I do it, yeah, there are a couple of big movies in the offering. So God forbid it will work out. Okay, தனுஷ் வேற ஹிந்தியில் டைரக்ஷன்லாம் ரொம்ப ஆசைப்படுறதா கேள்விப்பட்டோம். ஸோ தனுஷ் ஹிந்தி டைரக்ஷன்லாம் உங்கள் மியூசிக் எதிர்பார்க்கலாமா? தெரியல, அவர் தான் கேட்கணும். எதிர்பார்த்தா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இஃப் he directs, actually he's a multi-talented person. Like he's a director of his own. He sits with me during music. He sits during editing. Everything, he knows everything basically. I think he's just learnt the art so well, and he excels in everything. 100% if he directs, I would be very proud if I get the chance to score the music. கொலவெரி சாங் ஒரே லைன்ல டிஸ்கிரைப் பண்ணனும்னா என்ன சொல்வீங்க? டிஸ்கிரைப், அது எல்லாருமே டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நான் என்ன டிஸ்கிரைப் பண்ணேன்? நீ அதை கிரியேட் பண்ணது நீங்க தான். என்டையர் ஆல்பம் ஐ திங்க் ஐவ் கிவன் மை பெஸ்ட். ஏன்னா வந்து நீங்களே சொன்னீங்க ஒரு சாங்கும் வேறு மாதிரி ஒரு சவுண்டில் இருக்குன்னு. ஸோ அது கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலாக ஏதோ ஒரு
புஷ் பண்ணி அந்த மாதிரி வந்திருக்கு அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் த அதர் சாங்ஸ் ஹஸ் பீன் ரியலி குட் அண்ட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட் ஐ தாட் ஓகே யூஸ்வலாக ஒரு ஆல்பமில் வந்து ஒன் சாங் ஹிட் ஆனால் ஓகேப்பா சேஃப் அப்படி ஒரு மூடில் செட் ஆகிடுவோம் ஆனால் இந்த ஆல்பம் வந்து எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட்டிங் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் ஆல் த டைம் லைக் ஒன் பர்சன் இஸ் சேயிங் கண்ணழகா சூப்பர் ஒன் பர்சன் இஸ் சேயிங் கம் ஆன் கேர்ள்ஸ் இஸ் சூப்பர் அண்ட் போனி போ அண்ட் ஆல் தட் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் திஸ் ஆல்பம் ஹஸ் இவ்வளோ ஒரு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா ஐம் ரியலி ப்ரவுட் அண்ட் blessed that it's happened like this and thank you to all the listeners and to the media including behindwoods.com for this album doing so well. இப்படி ஒரு பெரிய பிரேக் வந்து ஒரு சின்ன காலேஜ் பையனை கிடச்சது வந்து என்னாலே நம்ப முடியல ஸோ வந்து ஐ ஹோப் ஐ கேன் லிவ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஐ டெலிவர் மை பெஸ்ட் ஃப்ரம் டைம் டு டைம். போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம், அதில் ஒரு சிலதெல்லாம் வந்து தனுஷ் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்காரு, அப்புறம் சிலது ஸ்ருதி ஹாசனோடலாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல போகிற மாதிரியா? அது ஸ்கிரிப்ட் பற்றி நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஆனால் வந்து அதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி பார்த்தீங்கன்னா அவன் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி அந்த வேறு மூட்ஸில் வந்து கண்டிப்பாக we have to work and we have worked. It's come out very well and hope you guys like this. School, college and வயசார மாதிரியும் இருக்கா? பாருங்களேன் படத்தை பாருங்க. ஏதா சொல்வீங்களா? ஸ்கூல் நீங்க போஸ்டர்ல பாத்துட்டீங்க, வயசான மாதிரிலாம் போஸ்டர்ல பாத்தீங்களா? இல்ல. அப்போ மேபி இருக்கும் இல்ல இருக்காது தெரியல. சரி ஓகே. ஆல்பம்ல வந்து போனி போ சாங் இருக்கு. ஐ திங்க் ஆஃப்டர் கொலவரி அண்ட் கம் ஆன் கேர்ள்ஸ் அது நிறைய பேர் ரிக்வெஸ்ட்ல கேக்குறாங்க. சோ அந்த சாங் பத்தி சொல்லுங்க. அந்த சாங் it is to depict the pain of love. அதிலே கேப்ஷன் இருக்கும், அதில் இட்ஸ் a really painful song and அந்த வாய்ஸ் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக அது மோஹித் சௌஹான் மட்டும்தான் பாடணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த பெயின் வந்து அவரோட ஃபேனுக்கு ஆக்சுவலாக நானும் தனுஷ் சாரும் பயங்கர ஃபேன் அவரோட வாய்ஸ்க்கு. ஏன்னா அந்த ராக் ஸ்டார் அதுக்கு முன்னாடி எல்லாமே அவரோட வாய்ஸ் பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அவர் தமிழில் இது வரைக்கும் பாடினதில்லை அண்ட் அவரை போய் நான் ஆக்சுவலாக பிரைப் பண்ணேன். பாம்பேயில் போய் நான் இப்போ சாங்லாம் போட்டு காட்டி அவர் வந்து ஐ டோன்ட் நோ த லாங்குவேஜ் பாபா ஹவுல் ஐ சிங் இட் அப்படின்னு. நோ மோஜி ஜஸ்ட் ஹியர் த ட்ராக். அவர் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு, சரி நான் பாடுறேன் இந்த பாட்டு, ஃபர்ஸ்ட் தமிழ் சாங் உனக்கு பாடி தரேன் அப்படின்னாரு. ரொம்ப அவர் வந்து பேஷண்ட்டாக ஒரு ஒன் ஃபுல் டே இருந்து ரெக்கார்ட் பண்ணார். ஒன் மோர் கேட்டால் கூட அவர் வந்து அவ்வளோ பெரிய சிங்கர் அதெல்லாம் பார்க்காம ஷுவர் பாபா உட்காந்து பண்ணார். ஸோ தேங்க்யூ டு மோஹித் ஜி அண்ட் போனி போ இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ராக்ஸ் ஆல்சோ ஃப்ரம் தி ஆல்பம். அந்த ரீமிக்ஸ்ல வந்து ஒரு ஜனனின்ற ஒரு இது வரும் இல்ல, அது நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது தனுஷ் சாரோட ஐடியா தான், அந்த ஜனனின்னு கத்துறது. அந்த ரீமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு நியூ ஜானர் ட்ரை பண்ணுவோம், ஹெவி மெட்டல் ஸ்பீக்கர்லாம் கிளிக்கும் அந்த ஜானர். ஃபர்ஸ்ட் டைம் வி ஹவ் ட்ரைட் தட் ஹெவி மெட்டல் வித் ப்ராப்பர் கிட்டாரிங் ட்ரம்ஸ் பேஸ் அண்ட் எவ்ரிதிங். அது சத்யபிரகாஷ் ஒரு சூப்பர் சிங்கரில் வந்து ஃபைனலிஸ்ட், அவர் ஆக்சுவலாக வின் பண்ணுவார்னு நினச்சேன், ஆனால் அவர் தேர்டு வந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த போனி போ ரீமிக்ஸ் அவருக்கு கொடுத்தோம் அண்ட் இஸ் டன் அ ஃபேப் ஜாப். அந்த ஜனனின்னு கத்துறது வந்து தனுஷ் சரோட ஐடியா, அவரோட வாய்ஸ் தான் அது. அந்த ஜனனி அது தனுஷ் வாய்ஸ், அது அவரோட வாய்ஸ் தான். ரெஸ்ட் ஆஃப் த சாங் இஸ் சங் பை சத்யபிரகாஷ் அண்ட் ஹரிஷ். ஹரிஷ் இஸ் another one of the rock guys in Chennai. It's a good friend of mine. I've introduced him and இதழினோரம் வந்து அஜீஷ் தெரியும், சூப்பர் சிங்கர் வின்னர். அவர் கோவாவில் வந்து பெரிய ஹிட் சாங் ஒன்று பாடினார். அதுக்கப்புறம் அவர் 2 இயர்ஸாக எதுவுமே பாடல. அண்ட் ஹி வாஸ் மை பேண்ட்மேட் இன் காலேஜ். ஹி வாஸ் த சிங்கர், ஐ வாஸ் த கீபோர்டிஸ்ட் தட் டைம். ஸோ அதுக்கப்புறம் சரி கண்டிப்பாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்பமில் அஜீஷ் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதழினோரம் அவர் பாடியிருக்காரு. இதழினோரம் பார்த்தீங்கன்னா அது இல் பி அ மெலடி கம் அ ஃபாஸ்ட் நம்பர். தட் இஸ் த நியூ திங். மெலடி மாதிரி போய் மிடில் ஃபாஸ்ட்டாக கிக் ஆகும். ஸோ தட் வாஸ் த நியூ திங். கண்ணழகா அந்த இதழினோரம்ல வந்து நடுவில் இந்த ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகும்போது அந்த பேக்ரவுண்டில் ஒரு டியூன் ஒன்று நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நான் பாடினா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் சும்மா அந்த ஹம்மிங் மட்டும் பண்ணுங்களேன். அது நான் பாடினா அதை விட கேவலமாக இருக்குங்க. அதான் அந்த ஒரு சிந்த், அது ஒன்று அந்த பீட் வரும்போது ஒரு மியூசிக். அதுக்கு என்ன நீங்கள் அது என்ன யூஸ் பண்ணீங்க? ஏன்னா அது அந்த சவுண்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ஆக்சுவலாக ஒரு புது சிந்த், அது ஒரு கீபோர்ட் மாதிரி, அது ஒரு அனலாக் சிந்த். அது அந்த டோன் வந்து யூஸ்வலாக ஃபாரின் இப்போ இந்த ஹவுஸ் ட்ராக்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது வாங்கி பண்ணது. கண்ணழகால பார்த்தீங்கன்னா ஒரு அக்கூஸ்டிக் சாங் அது. அதில் வந்து ஹெவி ரிதம்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் கிட்டார்ஸ் அந்த மாதிரி, லைக் அ ஜாஸி சாங் தட் இஸ். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் பிகாஸ் ஸ்ருதி ஹாசன் மேம் அண்ட் தனுஷ் சார் ஹவ் சங் இட். தனுஷ் சார் வந்து இதுக்கு முன்னாடி ஹீ இஸ் நாட் சங் அ டூ இட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வி ட்ரைட்
the lead pair, Shruti Haasan and Dhanush sir, to sing the duet, and it's come out really well. Yeah, the instruments we have used is a lot of mandolins and orchestra. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ஒரு 40 பேர் சேர்ந்து வாசிச்சாங்க அது மேலே. அண்ட் மேண்ட்லின், ரியால், அந்த மாதிரி நிறையா யூரோப்பியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணிருக்கோம். கமான் கேர்ள்ஸில் வந்து எடுத்தோடனே வருது ஒரு கோழி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பழைய பாட்டு மாதிரி ஒரு சவுண்டோட ஆரம்பிக்குது அந்த சாங். அதான் ஒரு நியூ சவுண்ட் ட்ரை பண்ணலாமே. யூஸ்வலாக இப்போ ஒரு கிளப் சாங்னா வந்து ஒரு ட்ரான்ஸ் கிக் மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நியூ சவுண்ட் ட்ரை பண்ணலாம் சொல்லி அந்த ஒரு ஓல்டன் டே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு பர்கஷன், ட்ரம்பெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். மிடில் வந்து சரி கிளப் சாங்கில் இது வரைக்கும் நாதஸ்வரம் வந்ததே இல்லை, ஸோ அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அது பண்ணோம். அப்புறம் கமான் கேர்ள்ஸ் வாய்ஸ் வந்து நான் ரொம்ப கேவலமாக பாடி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. ஒரு ரஃப் ட்ராக் மாதிரி அதே நல்லா இருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த சாங்க்கு அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஸோ அதனால தான் நான் இப்போ சிங்கர் ஆகிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு பாட தெரியாது. லல்லாவது நீங்கள் தான். அது ஒரே ஒரு ப்ளீஸ் எங்களுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ். லல்லா 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 கமான் கேர்ள்ஸ் லா. அந்த லாலாம் நீங்கள் பிளான் பண்ணியே பண்ணதா? பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். ஓகே. அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நாங்களே கேட்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட் அடிச்சோன்னா கோழி பக் பக்குன்ற மாதிரி சாங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அதே நிஜமாலுமே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தானா? இல்லை, அது ஆக்சுவலாக அது ஒரு ட்ரம்பெட் பிளேயர் ஆரோவில் பாண்டிச்சேரி பக்கத்துலேருந்து அவரை கூப்பிட்டு வாசிக்க வச்சோம். அந்த டோன் வந்து எப்படின்னா ஒரு காமெடி டோன். ட்ரம்பெட்டில் யூஸ்வலாக மெலடிக்காக வரும். ஸோ ஒரு காமெடி டோன் மாதிரி பண்ணதுனால தான் அந்த கோழி இது மாதிரி ஆயிடுச்சு. அது சம்திங் நியூ, ஜஸ்ட் ட்ரைங் சம்திங். நீ பார்த்த விழிகள் வந்து அகெயின் த அரேஞ்ச்மெண்ட் வில் பி குவைட் டிஃப்ரெண்ட். கிட்டார், flute and orchestra வந்து I think I've used in about 5 songs in this 40-piece orchestra. So அந்த old sound இப்போ எல்லாமே கீபோர்டில் வச்சு பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ அந்த ஓல்ட் சவுண்ட் வந்து பண்ணுறதுக்கே எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. So I brought all the orchestra people together and we all played together. That was really a wonderful experience and divine experience. நீ பார்த்த விழிகள், விஜய் எஸ் தாஸ் சார், ஸ்வேதா மோகன் மேம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் 3 மூவிக்கு ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்டிங் வந்து விஜய் எஸ் தாஸ் சார் தான் பாடினார். நீ பார்த்த விழிகள் அன்றைக்கி எனக்கு ஆக்சுவலாக கால்லாம் ஒரு மாதிரி ஆடி அப்படிலாம் இருந்தது. ஆனால் போக போக அப்படியே ஐ காட் யூஸ்ட் டு. ஸோ தட்ஸ் நீ பார்த்த விழிகள். அப்புறம் அந்த லைஃப் ஃபுல் ஆஃப் லவ் தீம், தட்ஸ் அ லவ் தீம் பேசிக்லி. வயலின்ஸ், orchestra, the whole orchestra, and I played the piano on that. So that's like a western classical theme மாதிரி. ஜெனரலா வந்து ஒரு தீம் அப்படினு ஸ்டாண்ட் அவுட் ஆகும். இதுல வந்து நீங்க 3 தீம் பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த it's for the different moods in the film. The love theme is for a love. அப்புறம் அந்த theme of 3 பாத்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த theme of 3 வந்து ஒரு ஆள் இருக்கார் சீனு அப்படின்னு. அவர் வந்து எம்எஸ்வி சார் டைம்லேருந்து வாசிக்கிறாரு. He plays 48 instruments, that man. So I would like to actually mention it and thank him. He's played a lot of songs in this album. He plays 48 instruments and fully all European rare instruments he plays. So the theme of 3 will be powerful. From the rhythm of love பாத்தீங்கன்னா ஒரு flute theme அது நவீன் ஐயர் சார் வாசிச்சிருக்காரு. So yeah, we just tried different genre. Usually இப்போ theme of 3 அப்படின்னு ஒன்று போட்டு முடிச்சிருவாங்க. We wanted to carry on the mood of the movie in the album also. We had those 3 themes and actually we have a lot more which you will see in the movie. And இது CD-ல வந்து எல்லா சாங்ஸ்க்கும் ஒரு ஸ்டைலா கீழ இங்கிலீஷ்ல the rhythm of love, the soup of love, the celebration of love எல்லாம் போட்டுருந்தீங்க. இது யார் ஐடியா? அது தனுஷ் சாரோட ஐடியா தான். Just to make the people get into the mood. இப்போ வந்து போனி போ the pain of loveனு பார்த்தா சரி அந்த பெயினோட அவங்க சாங் கேட்பாங்க அப்படின்னு ஒரு இதுன்னு நினைக்கிறேன். But it's worked out because I think he's had a wonderful vision because இப்போ இந்த captions கொடுத்ததால people are able to relate to the situation which when they see in the movie it will translate even more onto their minds. So that was the whole idea behind it, behind those captions. Futureல வந்து கம்ப்ளீட்டா லைவ் ரெக்கார்டிங் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா உண்டா உங்களுக்கு? You mean everybody together, is it? அது அந்த காலத்துல எல்லாம் பண்ணுவாங்களே எல்லாம் அப்படியே at a time simultaneous-ஆ நடக்கும். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து அது it doesn't அது பண்ணலாம், இப்போ கூட பண்ணலாம். ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணலாம். இப்போ தனித்தனியாக எடுத்தோன்னா இப்போ வந்து more than keyboard in this album I've gone for everything live. Musician credits எங்களுக்கு ஒரு 1 full page போகுது சிடியில் பார்த்தீங்கன்னா. ஸோ one at a time we'll be able to சரி இப்போ எல்லாருமே வாசிக்கிறாங்கன்னா you won't be able to concentrate on one person and tell him yeah you can improvise like this, you can change like that. இப்போ ஒருத்தராக எடுத்தோன்னா it's more convenient even though it's more time consuming. But I think perfection is reached and that's why we do it that way. And future-ல நீங்க ஏதாவது private album ஏதாவது ரிலீஸ் பண்றீங்களா?
இப்போ தாங்க ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே ஆல்பம் லெவல்லாம் நான் எங்கேயும் போகல. நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் நல்லா பண்ணி அதுலேயும் வந்து பிடிக்கிற மாதிரி சாங்ஸ் கொடுத்தாலே நான் ஹாப்பியாக இருப்பேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்போ மென்ஷன் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் பெஸ்ட் மூமெண்ட் வந்து ஒரு ஷோவில் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அவார்டு ரஹ்மான் சார் கையில் வாங்கினது தானே. இஸ் இட் ஸ்டில் த பெஸ்ட் மூமெண்ட் ஆர் ஹஸ் கொலவெரி ஓவர்டேக்கன் இட்? I think Kolaveri has overtaken it. I think on a single release, அன்னைக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அந்த மாலில் பார்க்கும்போது I think that was the best moment. But still, A.R. Rahman sir is my idol and inspiration. அவர் மாதிரி ஒரு 5% ரீச் ஆகிட்டோன்னா ரிட்டையர் ஆகிடுவேன். இப்போ ரீசெண்டாக வந்ததில் என்ன உங்களுடைய ஃபேவரட் சாங்? நாட் இன் மூணு தவிர வேறு ஏதாவது சொல்லுங்கள். ராக் ஸ்டார் ஃபுல் ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் அதான் ஒரு வாட்டி சிடி கேட்டு அது தேஞ்சி இப்போ 2வது சிடி வாங்கி கேட்டுட்ருக்கேன். ஸோ ராக் ஸ்டார் இஸ் மை ஃபேவரட் ஆல்பம். தமிழில் வந்து ஐ லைக் ஆல் த சாங்ஸ். தமிழ் வந்து நம்ம ரேடியோ ஆன் பண்ணாலே தமிழ் சாங்ஸ் தான் வருது. ஸோ ஐ லைக் ஆல் த ஹிட் சாங்ஸ் தட் ஆர் தேர் இன் த. உங்கள் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? இந்தியாவில் வந்து கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஃபாரின் கம்போசர்ஸில் வந்து ஹான்ஸ் ஜிம்மர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஹான்ஸ் ஜிம்மர், அப்புறம் நிறையா பேர் இருக்காங்க ஃபாரின். லுடோவிக்கோ அப்படின்னு அவர் பேரே வாயில நுழையாது, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. தமிழில் இந்தியாவில் வந்து கண்டிப்பாக வாட்சிங் திஸ் இன்டர்வியூ ஆஃப் மைன் ஆன் behindwords.com. இந்த இன்டர்வியூ பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் ப்ளீஸ் submit it and I shall reply to you ASAP. behindwords.com viewers, இவ்வளோ நேரம் அனிருத் நம்மளோட சூப்பராக இன்ட்ராக்ட் பண்ணாரு. இன்னும் உங்களுக்காக மேலும் பல இன்டர்வியூஸ் இந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. கீப் வாட்சிங் behindwords.com.